பூரி வந்து கிட்டத்தட்ட இந்த தாபா ஸ்டைலில் பண்ணக்கூடியது. ஸோ அங்கே நார்த் இந்தியாவில் தாபாவில் ரெடி பண்ணக்கூடிய பூரி மாதிரி. ஸோ இதில் வந்து நான் 1 கப் வந்து கோதுமை மாவு வச்சுருக்கேன். இதுக்கு வந்து 1/2 கப்பு மைதா மாவு, அதுக்கப்புறம் உப்பு. ஸோ உப்பு போட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில். ஸோ இப்போ இந்த ஆயிலை வந்து இந்த மாவில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம பூரி மாவு மாதிரி பிசைஞ்சிரும். ஸோ தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு பூரி மாவு மாதிரி நம்ம பிசைஞ்சிடும். ஸோ நல்ல மாவு பிசைஞ்சாச்சு. மாவு பிசைஞ்சிட்டு அதை குத்துறதுக்கு யார் வந்திருக்கா? நானும் வரவா? நேரு வரேன். ஓகே, ரெடியா? ரெடியா? இல்லை, கையில் பட்டுரும் பிள்ளைக்கு. பாத்திரம் பிள்ளை கையில் பட்டுரும். குத்து இப்போ குத்து. 1 2 3 நீ 4 சொல்லு. 4 5 6 சொல்லு. 7 அப்புறம் 8 9 சொல்லு. 10 ஏ. அடுத்து 10க்கு அடுத்து 11 15 உடனே 15க்கு போயாச்சாவா? சரி போதும். இது விளையாட்டு இல்ல, நீ அக்கா கூட போய் விளையாடு. நம்ம பூரி போட்டு தாரேன். ஓகே, கிசி கொடுத்துரு. சரி வா, போதும் போதும் போதும், அக்கா கூட போய் விளையாடு. அம்மா பூரி போடும்போது உன்னை கூப்பிடுவேன். சரியா? வா, இறங்கு இறங்கு இறங்கு. வாழைங்க வாழைங்க. பப்பி பப்பி. ஸோ அந்த மஹி குத்து நல்லா. அந்தால மகாக்கு வந்து நானும் குத்த போகிறேன் அப்படின்னு. குத்து மகா குத்து. எல்லாரும் குத்துனதுக்கப்புறம் நம்ம பூரி போடலாம். மகா குத்து. இந்த பூரி மாவு என்ன பாவம் செஞ்சிச்சுன்னு தெரியல. 2 அடுத்து 5 7 8 நீ அதெல்லாம் எடுக்காத. 9 11 இல்ல 10 மகா சொல்லு. 12 13 14 16 17 18 19 20. சரி ஓகே. இனி பூரி மாவு அழுதுரும். ஐயோ என்ன எல்லாரும் குத்தீங்கன்னு அழும். அதனால இறங்குங்க, 2 பேரும் இறங்கி போய் பிளே ரூம்ல போய் விளையாடுங்க. எம்மா 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 போங்க போங்க போங்க. சரி. ஸோ நம்ம பூரி மாவு வந்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி யாராவது குத்துறவங்க இருந்தாங்கன்னா கூப்பிட்டு நல்லா கும்முன்னு குத்த சொல்லுங்க. சூப்பராக வெறிவியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம கிரேவி ரெடி ஆகிற வரைக்கும் இதை ஓரத்தில் வச்சிடலாம். ஸோ நம்ம ரெகுலராக வந்து பூரி போடுவோம்ல, அதே மாதிரி தான். ஆனால் என்னென்னா மாவு தொடுறதுக்கு பதிலாகிட்டு இந்த பலகையில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிடுங்க. ரொம்ப மெல்லிஸாக போடாதீங்க, கொஞ்சம் திக்காட்டு போடுங்க. அவ்வளோதான். ஓகே, இதை ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ அது என்னன்னு பார்க்காதீங்க, அது என் கையில் உள்ள ஜீரகம் வந்து ஒட்டி இருக்கு. ஓகே, ஸோ இப்போ வந்து ஆயில் வந்து பூரி வந்து பஃப் ஆகுறதுக்கு ஆயில் வந்து சூப்பர் ஹாட்டாக இருக்கணும். ஸோ அது வந்து ஒரு ட்ரிக்கு. ஸோ இங்கே ஆயில் நல்லா ஹாட்டாக இருக்குது.
ஸோ இப்போ ஆயில் நல்லா ஹாட்டாக இருக்குது. இதில் வந்து போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். மகா அம்மா ஃபோன் எடுத்தா. ஸோ ஃபஸ்ட்டு பூரி எப்போவுமே ஒழுங்காக வராது. உங்களுக்கும் சொல்லுங்கள், நீங்கள் உங்களுக்கும் அப்படி இருக்குமான்னு சொல்லுங்கள். செகண்ட் பூரியிலேருந்து எப்போவுமே ஒழுங்காக வரும். ஸோ இப்போ வந்து நான் செகண்ட் பூரியை போட்டுடலாம். இதாவது பஃப் ஆகுதான்னு பார்ப்போம். பஃப் ஆகணும். ஓகே, ஏ பஃப் ஆயிட்டு. எப்போவுமே ஃபர்ஸ்ட் பூரி வந்து எனக்கு ஒழுங்காகவே வராது. மேபி அந்த ஆயில் டெம்பரேச்சர் வந்து கரெக்டாக இல்லைன்னா அப்படி இருக்கும். ஆயில் நல்லா ஹாட்டாக இருக்கணும். ஸோ இப்போ இதே மாதிரி போட்டு எல்லாத்தையும் எடுத்துடலாம். ஸோ ஆயில் நல்லா சூப்பர் ஹாட்டாக இருந்தால் போட்டோன்னா அழகாக பஃப் ஆகும். ஓகே, ஸோ நான் இதை மாதிரி எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு சாப்பிடும்போது காணிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த பாருங்கள், சுட சுட பஃபி பூரி, அதுக்கப்புறம் தாபா ஸ்டைல் ஆலு கறி. ஸோ இதுதான் இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட்.